அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வங்களை வணங்கி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி வணங்குவோம். அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி.கே. ஸ்டோர் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு கேந்திரத்துடைய பலம் என்ன, ஒரு ஜாதகத்துக்கு கேந்திரம் எவ்வளவு தொலைக்கு முக்கியமானதுன்னு பார்ப்போம். அதுலயும் கேந்திரத்தில் பலம் பெற்ற கிரகங்கள் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி பேச போறோம். ஒரு ஜாதகத்துல முக்கியமா பார்க்க வேண்டிய ஸ்தானங்கள் அப்படிங்கிறது 3 தான். முதல்ல திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1, 5, 9. ரெண்டாவது கேந்திரம்னு பார்க்கக்கூடியது 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடியது. மூணாவது 3, 11. இந்த 3 ஸ்தானங்களும் ஜாதகருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. இதுல நம்ம திரிகோணம் அப்படிங்கிறது ஒரு புண்ணியத்தை எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் போற தன்மைகளை குறிக்கிறது திரிகோணம். எங்க அப்பா எனக்கு என்ன கொடுத்தார், நான் என் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி 3 தலைமுறைக்கான ஒரு ஒரு தொடர்பை விளக்குவது திரிகோணம். நான் என்ன அனுபவிக்க போறேன், என்னோட சம்பாத்தியம் என்ன, என்னோட வாழ்க்கை தரம் என்ன, நான் என்ன வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னையும் மட்டுமே முன்னிலைப்படுத்த போறது கேந்திரம். ஜோதிடம் பார்க்கக்கூடிய எல்லாருமே முதல்ல தன்னோட வளர்ச்சியை முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. தான் வளர்ந்ததுக்கு பின்னால்தான் குழந்தைகளுக்கு வளர்க்குறது, குழந்தை கொடுக்கறத பத்தி பேசுவாங்க. அதனால தன்னோட வளர்ச்சியை பத்தி பேசும்போது முழுக்க முழுக்க கேந்திரம் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்து பார்த்துக்கிறோம். கேந்திரங்கள் முக்கியமா 1, 4, 7, 10ன்னு இருக்கு. அதுல முதன்மை கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10வது வீடை குறிக்கக்கூடிய தசம கேந்திரம் தான் முதன்மை கேந்திரம். இருக்கிறதுலே வலுவானது, அதிக பலன் தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்போ 4வது கேந்திரம் முக்கியம் இல்லையா அப்படின்னா முக்கியம்தான். அதுல கொஞ்சம் வழிகளும் இருக்கும். 7வது கேந்திரம் நம்மோட சமமா நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரையுமே குறிக்கும். மனைவி மட்டுமில்லை, பார்ட்னர், கூட்டாளி, அப்படி முக்கியமான கூடிய எல்லாத்தையுமே குறிக்கும். 10ஆம் இடம் உங்களுக்கு மட்டுமே உங்களுக்காகவே இருக்கக்கூடிய தசம கேந்திரம். இதுல ஒரு கிரகம் பலம் பெற்றுச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். அது உங்க பொருளாதார வாழ்க்கையை கட்டாயம் உயர்த்தும். அதே நேரத்துல திருமண வாழ்க்கையில ஏதேனும் ஒரு சின்ன காயத்தை அது கொடுக்காம அது போறதில்ல அப்படிங்கிறத நம்ம உறுதியை பார்த்துக்கலாம். 4வது வீட்டுல ஒரு கிரகம் ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னா அது கணவன் மனைவிக்குள்ள சண்டையை கிளப்பிக்கிட்டே இருக்கு. 7வது வீட்டுல ஒரு கிரகம் பலமா இருக்குன்னா நீ பெருசா நான் பெருசாங்கிற அந்த ஈகோவை அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. 10வது வீட்டுல ஒரு கிரகம் பலமா இருந்ததுன்னா அது உங்களுக்கு 2 குடும்பத்தை தொந்தரவு பண்றதுல அதே நேரத்துல பொருளாதாரத்தை உயர்த்துற வேலையை தெளிவா செஞ்சிட்டு இருக்கு. குடும்பத்தை விட்டு கொடுக்காம பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியது அப்படின்னா தசம கேந்திரம் தான். அதே நேரத்துல தசாபுத்திகளை 10 கூடிய தசாபுத்தியோ 10ல கிடக்கிற தசாபுத்தி ஈகோ அதிகமாகி என் சம்பாத்தியம் என் கண்ணை மறைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான வேலையை அது செய்யுது. அப்போ குடும்பத்துல சண்டை போடுறாங்க. ஆனா 10ல் நின்றவரும் தனது தசாபுத்தி காலத்துல நிதானமா இருக்கிறவங்கள 90% பேருக்கு குடும்பத்தை பிரிக்கிறது இல்லை, சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி சொல்லுவோம். 4வது வீட்டுல ஒரு கிரகம் ரொம்ப பலமா இருக்கு அப்படிங்கிற போது 7வது வீட்டுல ஒரு கிரகம் பலமா இருக்கிற போது கிடைக்கக்கூடிய நற்பலன்களை விட 10வது வீட்டுல இருக்கிற ஒரு கிரகம் பலம் பெற்றிருக்கும் போது கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். 4வது வீட்டுல ஒரு கிரகம் பலம் பெறும்போது அந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ள அதிக கசப்புகள் வந்துடுது. அந்த இடத்துல ஏதேனும் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளோட ரொம்ப பெரிய லெவலில் காயப்படுது. 7வது வீட்டுல ஒரு கிரகம் பலம் பெறும்போது கணவன் மனைவியில யார் பெரியவர், யாரோட சம்பாத்தியம் அதிகம் அப்படிங்கிற அந்த ஈகோ அங்கே கிளாஸ் ஆயிடுது. 10ல் அந்த விதம் ஆகிறது இல்லை அப்படின்னு திரும்பி ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கங்க. லக்கணத்தில் ஒரு கிரகம் பலம் பெறும்போது மொத்தத்தையும் நம்ம பெருசா வளர்ந்து காட்டணும் அப்படின்னு தன்னுடைய சுய வளர்ச்சிக்காக எதையும் செய்ய காத்திருக்கிறது. சுருக்கமா சொல்ல போனா கேந்திரத்தில் நின்ற கிரகம் அல்லது கேந்திராதிபதிகள் ஜாதகரை உயர்த்துவதில் மிக அதிகமான முன்னிலைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதோடைய தசாபத்தி காலங்கள்ல ஜாதகருக்காக மட்டுமே அது பாடுபடுங்க, பிறரை பத்தி கவலைப்படுறதே இல்லை. இந்த 10ஆம் இடத்துல கூடிய தசம கேந்திரம் மட்டும்தான் பிறரை பற்றியும் கவலைப்பட்டு தன்னை பற்றியும் கவலைப்படுகிறது. அது முதன்மை கேந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நமக்கு முதல்ல பார்த்த மாதிரி திரிகோணம் அப்படிங்கிறதுக்கும் கேந்திரத்துக்குள்ள சின்ன இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னா, நான் சம்பாதிச்சதை நானே ஆண்டு அனுபவிச்சுட்டு மிச்சத்தை கொடுத்துட்டு போனா அது கேந்திரம்.
நான் சம்பாரிச்சது போக மிச்சத்தும் இல்லை. நான் சிக்கனமா இருந்து என் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போனா அது தெரியும். அனுபவிக்க நான் நிறைய அனுபவிச்சுட்டு குறைவா கொடுத்துட்டு போனா, குழந்தைகளுக்கு குறைவா கொடுத்துட்டு போனா அது கேந்திரம். நான் நிறைய அனுபவிச்சுட்டு குழந்தைகளுக்கு வந்து குறைவா கொடுத்தா அது தெரியும். நானே ஆண்டு அனுபவிச்சு நானே சம்பாரிச்சு அது பூரா சக்கை அனுபவிச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்காம போனா அது 3:11. ஸோ இந்த மூணுமே ஜாதருக்காக மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதில் நிற்கக்கூடிய இடங்கள் தான் ஜாதோட வெற்றியை தீர்மானம் செய்கிறது. அது இல்லாத பாவங்கள்லாம் ஜாதகருக்கு எதையும் ஒரு இதில் வலியவோ காயத்தையோ கொடுக்காம அது போறதில்ல அப்படின்னா, அப்ப இருக்கிறதுலே ரொம்ப வலுவான கிரகம் கேந்திரம். கேந்திரமா ஒரு வீட்டுடைய தூண்கள். அந்த ஜாதகர் இந்த சமூகத்தில் நிலைத்து நிற்பதற்கான தூண்கள் இந்த கேந்திரத்துல உட்கார்ந்து. கேந்திரத்துல கிரகமே இல்லை சார் அப்படின்னா அவர் இயல்பா ஜாதகர் பலகீனமானவர்னு அர்த்தம். என்ன யோகங்கள் கொடுத்தாலும் அந்த ஜாதகரை தக்க வச்சுக்கிட்டு போராடிட்டு இருப்பார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. 4 கேந்திரத்திலுமே கிரகம் இருக்குன்னா அவர் எவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும் மேல உயர்வதற்கான வாழ்க்கையை அதை அடித்தளத்துல ஏற்படுத்தி கொடுக்குது. அதேல அது தசாபுத்தி நடக்கணும். தசாபுத்தி நடக்காம எந்த பலன்களும் நடைமுறைக்கு வருவதில்லைங்கிறத மீண்டும் ஒரு முறை உறுதி செய்துக்கணும். நாம நம்ம ஜிகேஸ்டோ மூலியமா ஒரு சில சிறு சிறு விதிகளை எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வர காரணம் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் தெளிவாக சேரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணம் தான். ஜோதிடத்தை எல்லாரும் படிச்சுக்கிறது ஒரு நல்லது. மற்றவங்களுக்கு சொல்றோமோ இல்லையோ நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜோதிடத்தை அனைவரும் கற்றுக்கலாம். இதன் மூலியமா உங்க வாழ்க்கையை நீங்க ஒரு நேர்கோட்டில் கொண்டு போறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம ஜிகேஸ்டோல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு விருப்பமா இருக்கவங்க வர செப்டம்பர் 29 ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்குது. அதையும் படிக்கலாம். அதை சேர்ந்து படிக்கலாம். அது நிச்சயம் இது படிப்பதற்கு முன் படிப்பதற்கு உங்களுடைய நிலைப்பாடு அது கண்டிப்பாக மாற்றி காட்டும்னு அர்த்தம். அதே மாதிரி அக்டோபர் 5, 6 இந்த 2 தேதிகளில் நம்ம சென்னையில் தோஷமும் பரிகாரமும் அப்படிங்கிற ஒரு வகுப்பு நடத்த காத்திருக்கோம். அதை நான் தான் நடத்த போகிறேன். நேரடி வகுப்பாக இருக்கும். அது எப்படி ஒரு தோஷம் உருவாகுது, அது எப்படி நம்ம ஜாதகருக்கு வந்து வாழ்க்கையை தடை செய்கிறது, எப்படி அதை நம்ம சரி செய்ய போகிறோம், அதை எப்படி நம்ம அந்த தடை கற்களை எப்படி வெற்றி கற்களாக மாற்ற போகிறோம், அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்டென்ட்டை தோஷம் பரிகாரம் அப்படிங்கிற 2 நாள் வகுப்புல சொல்லித்தர போகிறோம். எத்தனை விதமான தோஷங்கள் இருக்கு, எப்படி அது தோஷங்கள் வேலை செய்யுது, தோஷத்தை எப்படி வகைப்படுத்துகிறோம், அது நம்ம செஞ்சதா இல்லை முன்னோர்கள் கொடுத்ததா இல்லை நம்ம செய்ய போகிறதா, எப்படி அது தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த தோஷம் பரிகாரம் கிளாஸில் விரிவாக நடத்த காத்திருக்கோம். அதுவும் யாராவது சேர்ந்து படிக்கணும் விருப்பம் இருக்கணும் கீழே நம்பர் தொடர்ந்து உங்கள் பேரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். அப்போ ஒரு ஜாதோடைய முழு பலனை தீர்மானிப்பதில் கேந்திரங்கள் முழு பலனை வகிக்கிறது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த கேந்திரத்துல பலம் பெற்ற கிரகங்கள் ஜாதோடைய வாழ்க்கைக்கு மிக ஆணித்தரமான ஒரு பதிலை கொடுக்கறதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அவருடைய வளர்ச்சிக்கு அந்த சமயத்துல ஒருத்தன் வாழ்க்கையில மற்றதுக்கு இடம் கொடுத்தாரு. விளையாட்டுத்தனமாக வாழ்க்கையில சின்ன சின்ன சிற்றின்பங்களை விளையாட்டுக்கு வாழ்க்கையை கொடுத்தாருன்னா அவர் வாழ்க்கையில பொருளாதாரம் குறைவாயிருது. பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒருத்தருக்கு கேந்திரத்தில் பலம் பெற்ற கிரகம் மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. என்னோட ஸ்டாம்ப்ல ஒண்ணு. நீங்க மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.